மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் ஒரு முன்னணி யூடியூப் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த திராவிட மாடல் பேச்சு, பெரியாரிசம், சமூக நீதி, மாநில சுயாட்சி, இந்த மாதிரி பேச்சுக்களை திமுக இருந்து கேட்டு காதில் இருந்து புகையா வருது. அதை கேட்க எரிச்சலா இருக்கு. நிலைமை இப்படி இருக்கும்போது இது கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும்தான் ஏதோ பெரிய அளவில் எல்லாமே நடந்த மாதிரியான ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டதில்ல திராவிட மாடல். முதல்ல அந்த வார்த்தையை, அந்த சமூக நீதி, திராவிட மாடல் எப்பயாவது ஒரு தடவை சொல்லிட்டு போகலாங்க. வாயை திறந்தா அதை சொல்கிறதுன்னும் போது உலகத்திலே தேனும் பாலும் தமிழ்நாட்டில் தான் ஓடுதுன்ற மாதிரியும், ஸ்பெயினில் எங்களை பார்த்து சிஸ்டம்ஸை காப்பி அடிக்கிறாங்க, எங்களை பார்த்து நல்ல திட்டங்களை அவங்க எடுத்துக்கிறாங்க, அது நல்லதுன்றதும். கீர் ஸ்டாமர் பிரிட்டனில் ஜெயிச்சதுக்கு காரணம் அவருடைய வாக்குறுதிகளில் மதிய உணவு அப்படி இப்படிலாம் திமுக மேனிஃபெஸ்டோலேருந்து எடுத்தான்ற மாதிரியான அபத்தமான சொல்லாடல்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் இந்த அரசின் மீது உளவியல் ரீதியாக பலருக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு. மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை மிகப்பெரிய அளவில் சிக்கலில் இருக்குது, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்குது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திமுக தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தமனாக காட்டிக்கொள்ள துடிக்குது. சமூக நீதி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போர்வைக்குள்ள திமுக ஒளிஞ்சு கொண்டு, ஆனால் மாநிலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குது. அதாவது சமூக நீதி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கலாமா? இந்த சமூக நீதி அப்படிங்கிற இந்த போர்வையை ஜெயலலிதாவும் கருணாநிதியும், ஏன் எடப்பாடி கூட அந்த சமூக நீதியை போர்த்தி கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முதல்வராக இருக்குன்னா ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூக நீதியை எடுக்கலை. ஆனால் ஸ்டாலின் வெகு இலகுவாக அந்த சமூக நீதி அப்படிங்கிற அந்த இலக்கை கையில் எடுத்துக்கொண்டு பிரயாணம் பண்றாரு. ஆனால் மாநிலத்துடைய நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான பதிவை போட்டிருக்காரு. சமூக நீதி காத்த அரசுன்னு சொல்றீங்கல்ல, திராவிட மண்ணுன்னு சொல்றீங்கல்ல, வார்த்தைக்கு வார்த்தை அது வருது இல்லை. அங்க குஜராத் மாடல்னு சொன்னது எப்படி கேலி பொருளாக மாறி போனதோ, அதே மாதிரி தான் இங்க திராவிட மாடல்னு சொன்னதும் கேலி பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆட்சி வந்ததுலேருந்து முதல் நாள்லேருந்து பேசின பேச்சுனா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல நாங்கள் தான் உலகத்திலே உத்தமர்கள்ன்ற மாதிரி சமூக நீதி, நாங்கள் ஒன்றியம், திராவிட மாடலு, எங்கள் ஸ்கீமை ஸ்பெயினில் காப்பி அடிக்கிறாங்க, லண்டனில் காப்பி அடிக்கிறாங்க, ஜப்பானில் கூப்பிட்டாங்க, ஜாக்கி சான் கூப்பிட்டாங்கன்னு அந்த மாதிரி லெவலில் போன பிறகு இது நடக்கும்போது தான் இது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகுது. இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் அதான் ஏன் நிறைய பேர் கோவம் வருது. நீங்கள் நாங்கள் தான் உலகத்திலே உத்தமர்களும் பேசிட்டு இந்த சம்பவம் நடக்கும்போது தான் இத்தகைய விமர்சனங்கள் வருகின்றன. இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்சிஆர்பி ரெக்கார்டை கொண்டு நீங்கள் உத்தமர்கள்னு சொல்லாதீங்க. தமிழ்நாட்டின் அளவுகோல்களின் படி பாருங்க. உண்மையிலேயே சமூக நீதி காத்த மண்ணுனா எஸ் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அது உண்மைதான். நானும் மறுக்கல, அதை கண்டிப்பாக மறுக்கலை. சாதிய பெருமையை கம்மியாக பேசக்கூடிய மாநிலமாக மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த போக்கு மாறிக்கிட்டு இருக்குது. சாதி பேரை பின்னால் போட்டுக்காமல் இருந்த மாநிலம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி 24 வயசு பையன் பின்னால் சாதி பேரை போட்டுக்கிறான், சின்ன பையன் போட்டுக்கிறான், சாதி பேரை போட்டுக்கிறான். இந்த மாதிரியான படுகொலைகள் சமூக நீதி காத்த மண்ணில் வரும்போது நீங்கள் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாவது தவிர்க்க முடியாது. இதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த அரசியல் புரிதல் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுக்கிறீர்கள் என்று தான் அர்த்தம். அதான் சொன்னல, அங்கே குஜராத் மாடல்னு மோடி பவருக்கு வரதுக்கு முன்னால் எப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டதோ அந்த மாதிரி எங்கள் திராவிட மாடல் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அது இன்றைக்கு தகர்ந்து கொண்டிருக்கிறது. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. மேலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் முதல்வரை நேரில் சந்தித்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை அவர்கிட்ட நேரில் தெரிவித்துவிட்டு இந்த வழக்கை அதாவது இந்த ஆருத்ரா, ஆம்ஸ்ட்ராங் மற்றும் கொலை செய்தவர்கள் அப்படின்னு ஒரு முக்கோண விஷயத்தில் நீங்கள் அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பையே போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லலாம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி திருமாவளவனுக்கு தூது விட்டுருக்கார். ஸோ நீங்கள் இங்கேருந்து இங்கே வாங்க, எங்கள் கூட்டணிக்கு வாங்க, எங்கள் கூட்டணிக்கு பலம் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி திருமாவளவனுக்கு தூது விடுத்திருக்கார். திருமாவளவன் சைடுலேருந்து அதற்குண்டான எந்த விதமான ஒரு பதில் ரியாக்ஷனும் கொடுக்கப்படலை. என்ன நடந்து கொண்டிருக்கு தமிழக அரசியல் களத்தில், அதை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. கடந்த ஒரு வாரமாக பகுஜன் சமாஜ் கட்சியுடைய முன்னணி தலைவர், மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்ட விஷயம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்தது. அவரை அடக்கம்லாம் செய்து முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் முதல்வரை நேரில் சந்தித்து ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏனென்றால் அவர் கட்சி சார்பாக ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட அன்றே அந்த கட்சி மிகப்பெரிய ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டது. மேலும் அந்த மேடையிலேயே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தொல் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே இந்த
கொலையில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல, சட்டம் ஒழுங்கை தமிழக அரசு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்தாரு. கூட்டணியிலிருந்தே பேசின முதல் ஒரு தலைவர் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் சார்ந்த சமூகம், அவர் சார்ந்த சமூகத்துடைய ஒரு முக்கிய தலைவர் கொல்லப்பட்டிருக்காருக்கும் போது கண்டிப்பாக அவர் குரல் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக அவர் அந்த குரலை கொடுத்திருக்கிறார். அந்த இதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலும் அவர் பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தியில் இருக்கிறார் அப்படிங்கிறது மாதிரி தான் செய்திகள் வருது. அதாவது பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த தலித் தலைவர்கள், தலித் ஆக்டிவிஸ்ட்கள் மேல் நடக்கக்கூடிய தாக்குதல்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சமூகத்திற்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்வுகளை பார்த்தாலுமே அப்படி தான் இருக்குது. மேலும் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர் ஒரு முன்னணி யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த திராவிட மாடல், பெரியாரிசம், சமூக நீதி, மாநில சுயாட்சி, மாநிலத்துக்கான உரிமை, இதற்கெல்லாம் குரல் கொடுக்கறது போதும். 3 வருஷம் 3.5 வருஷம் ஆகிப்போச்சு, இன்னமும் இதே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? மாநிலத்துடைய நிர்வாக பணிகளில் கவனம் செலுத்துங்க. சமூக நீதி அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ளே திமுக ஒளிஞ்சிக்கிட்டு, ஆனால் மாநிலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொலை தலித் தலைவர்கள் கொல்லப்படுவது போன்ற பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இதிலலாம் கட்சி திமுக தலைமை பெரிய அளவில் அக்கறை செலுத்துவதில்லை. தன்னுடைய மாநில தலைவர் சொல்லப்பட்டதுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய தலைவர் செல்வி மாயாவதி யூபியிலேருந்து சென்னையிலேருந்து ஒரு கண்டன குரல் கொடுக்குறாங்க. யூபியில் கூட இந்த மாதிரி நடக்காது, ஆனால் சென்னையில் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவர் தமிழக மாநிலத்தை குறை சொல்வது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியுமா? சமூக நீதின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொரு மாநிலத்துடைய தலைவர் நம்ம மாநிலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை சுட்டி காட்டுவது எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் சரியா உங்களுடைய நிர்வாகமா அப்படிங்கிற விதத்தில் மூத்த பத்திரிகையாளர் மணி ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். மேலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கலைஞர், ஜெயலலிதா, எடப்பாடி போன்ற தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சமூக நீதி அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய விஷயத்தை, ஆயுதத்தை தங்க கையில் எடுக்கலை. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய நாளைக்கு நமக்கு எதிராகவே அது திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க அதை எடுக்கலை அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய திமுகவில் பார்த்தீங்கன்னா தற்போது மாநிலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு கேள்விக்குறியான விஷயங்கள் தான் இருக்குது. இதற்காக நம்மளுடைய பதிவு பார்த்திங்கன்னா திமுக அரசை குறை கூறுவதற்கு அவர்கள் எந்த நல்ல விஷயங்கள் செய்யவே இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்ல. 1000 ரூபா பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு இலவச பஸ் பயணம்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதெல்லாம் ஒரு முன்மாதிரியான திட்டங்கள். பட் இருந்தாலும் இன்னும் நிர்வாக பணிகளில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்கிறார். அவருடைய கருத்து ஒரு நியாயமான கருத்து தான், ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எடப்பாடி தூது கூட்டிருக்கார். அதாவது நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வாங்க, அதிமுக கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கு வேண்டிய தொகுதிகளை நாங்கள் தர்றோம், இதெல்லாமே நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் தூது விட்டுருக்கார். இந்த தூது விட்டது அப்படிங்கிறது நம்முடைய சோர்ஸ்கள் மூலமாகவும் நம்ம விசாரித்ததிலும் வரக்கூடிய ஒரு உண்மைத்தன்மையான செய்தி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. திருமாவளவனும் ஒரு அதிருப்தியில் தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகளை திமுக சரியாக மதிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கக்கூடிய வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த கட்சிக்கு இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ பாராளுமன்ற தேர்தலில் 2 சீட்டு தான். அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாருன்னு தெரியல, ஆனால் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் 2 சீட்டுகள் 3 சீட்டுகளுக்காக திமுக பின்னாடி இன்னும் போகணுமா? நம்ம தான் நன்று வளர்ந்து விட்டோமே அப்படின்னு சொல்லி கட்சியுடைய தலைவர்கள் எல்லாமே அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே நிலைமை தொடர்ந்தால் எனக்கு தெரிந்து கண்டிப்பாக திருமாவளவன் அவர்கள் வேறு கூட்டணிக்கு கண்டிப்பாக சொல்லாது, அதிமுக கூட்டணியாக கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுக விட்டு அடுத்து பெரிய கட்சி அதிமுக தான், அதிமுகவுக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது. மேலும் விஜய் வேற தற்போது அரசியலுக்கு வரவில்லை. ஸோ அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், சீமான், விஜய் இந்த காம்பினேஷன் வந்துச்சு அப்படின்னா திமுகவை தோற்கடிக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது ஒரு மாபெரும் கூட்டணி. ஸோ அந்த கூட்டணியை அமைப்பதற்கு எடப்பாடிகிட்ட நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. இந்த கூட்டணி அமைந்தால் திமுகவுடைய அந்த 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற அந்த கனவெல்லாம் பலிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் தமிழகத்தில் மிகவும் லக்கியஸ்ட் ஒரு சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் இருக்கும்போது
ஜெயலலிதா அம்மா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க. எடப்பாடி இருக்கும்போது ஸ்டாலின் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். எம்ஜிஆர் இருக்கும்போது கலைஞர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். கலைஞர் இருக்கும்போது எம்ஜிஆர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். இது எல்லாமே தெரியும். ஆனால் ஸ்டாலினுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவரும் இல்லை. பேரளவில் இருந்தாலும் அந்த அதிமுக அப்படிங்கிற அந்த எதிர்க்கட்சியில் பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு குட்டி குட்டி தலைவர்கள், மிகப்பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சரியான எதிர்க்கட்சி தலைமையாக அதிமுக இன்னும் செயல்படலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த சான்ஸை வந்து திமுக வந்து மிக அருமையாக பயன்படுத்தி கொண்டு மிக அருமையாக அரசியல் செய்கிறார்கள். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த 40க்கு 40 வெற்றி. அதிமுக, பாஜக ப்ளஸ் சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட்டணி அமைத்திருந்தால் திமுகவில் இந்த 40-40 வெற்றி பெற முடியாது. கண்டிப்பாக அவர்கள் 10-15 சீட்டையாவது அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையை வந்து அதிமுக வந்து விட்டுருச்சு. அதாவது விட்டுருச்சுன்னா அவங்க சூழ்நிலை அப்படி, கட்சியில் குழப்பங்கள் இருக்குது. ஸோ அந்த ஒரு நிலையில் தான் தற்போது இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்டாலினை ஒரு லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் திருமாவளவன் ஒரு சலசலப்பில் தான் இருக்கார், ஒரு அதிருப்தியில் தான் இருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை நிலவரம். மேலும் சமூக நீதி, திராவிட மாடல் இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வந்து இன்னமும் வந்து எடுபடாது அப்படிங்கிற மாதிரி தான் மூத்த பத்திரிகையாளர் மணி சொல்கிறாரு. மேலும் அவர் என்ன சொன்னார்னா, எப்படி குஜராத் மாடல் ஒரு தோல்வியடைந்த மாடலாக, ஒரு நக்கலும் நையாண்டிக்கும் உண்டான மாடலாக மக்களால் பார்க்கப்பட்டதோ அதே போல தான் தற்போது திராவிட மாடல் பல்லிழுக்க துவங்கிவிட்டது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்கார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.